விஜயை பார்த்து பொறாமைப்படுகிறேன். மனம் திறந்த பவன் கல்யாண். ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் திங்கட்கிழமை நடைபெற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் மிகவும் வெளிப்படையாக பேசினார். தனது 15 ஆண்டு கால அரசியல் பயணம் குறித்து பேசிய அவர், நடிகர் விஜய் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அரசியல் வெற்றியை அடைந்து தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதை கண்டு தனக்கு சற்று பொறாமையாக இருப்பதாக ஒப்புக்கொண்டார். கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பவன் கல்யாண், தற்போதைய தமிழக அரசியலை கவனிக்கும் போது மற்றவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டதை போல தோன்றுவதாக குறிப்பிட்டார். இப்போதெல்லாம் தமிழக அரசியலை பார்க்கிறேன். அவர்கள் அதை மிக எளிதாக செய்திருக்கிறார்கள். எனக்கு பொறாமையாக இருந்தது. கட் அவுட்கள் மற்றும் ஹோலோகிராம்களை பயன்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அவர் சிரித்துக் கொண்டே கூறினார். பின்னர் சற்றே தீவிரமான தொனியில் பேசிய அவர், ஆனால் நான் கடந்த 15 ஆண்டுகளாக வீதி வீதியாக அலைந்துள்ளேன் என்றார். மேலும் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது லட்சக்கணக்கான மக்களை ஒன்றிணைப்பதாகும். நம்மால் சொந்த குடும்ப உறுப்பினர்களை கூட ஒரு விஷயத்தில் உடன்பட வைக்க முடிவதில்லை. அப்படி இருக்கும் போது ஒரு கட்சியை தொடங்கி சமூகத்தை மாற்ற முயற்சிப்பது மிகப்பெரிய அபாயகரமான செயல் என்றும் அவர் விளக்கினார். முன்னதாக அண்டை மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றின் அரசியலையும் தலைமையையும் நேரடியாக ஒப்பிடுவதை அவர் நிராகரித்திருந்தார். இந்த மாதம் அமராவதியில் நடந்த ஒரு நிகழ்வில் ஆந்திரா மற்றும் தமிழக அரசியலை ஒப்பிட முடியாது என்றும், அதிக நேரம் எடுத்தாலும் ஆந்திராவிற்கு தனது கூட்டணி அடிப்படையிலான அணுகுமுறையே சரியானது என்றும் கட்சி தொண்டர்களிடம் அவர் தெரிவித்திருந்தார். திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ள விஜய் தனது தவிக கட்சியின் மூலம் சமீபத்திய தமிழக சட்டமன்ற தேர்தலில் வியக்கத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளார். 2024 கட்சியை தொடங்கிய விஜய் 2026 ஆண்டு தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளார். பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அவர் முக்கியத்துவம் வாய்ந்த தென் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தென்னிந்தியாவில் திரைப்பட நட்சத்திரங்கள் வெற்றிகரமான அரசியல்வாதிகளாக மாறுவது சாதாரணமான ஒன்றுதான். NT ராமாராவ், MG ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோர் சினிமாவில் இருந்து விலகி முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.